Hello guys, welcome back. This is part number 1 on module number 28, Nuclei. So far, 12 chapter complete பண்ணிட்டோம் based on contents, problem solving and MCQs. Now moving to part number 28, Nuclei. இந்த பார்ட்டுங்கிறது கெமிஸ்ட்ரி சிலபஸுக்கும் இதுக்கும் பெருசாக மேட்ச் ஆகும். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 27க்கு அப்புறம் வரக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் தியரிட்டிக்கலாகவும் பார்க்கலாம். இது கெமிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு அதில் இருக்கிற நியூக்ளியை இதில் இருக்கிற நியூக்ளியை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் படிக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் தியரிக்கான பார்ட் அதிகமாக கெமிஸ்ட்ரியிலையும் எம்சிக்யூ பேஸ்டில் நமக்கு அனலிட்டிக்கல் அல்லது ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆங்கிளில் நமக்கு ஃபிசிக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியோடு சேர்ந்து கவர் வரும். கெமிஸ்ட்ரி படிக்கும்போது ஃபிசிக்ஸில் தேவையான கான்செப்ட்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் முக்கியமான 3 விஷயங்கள் அட்டாமிக் மாஸ், மாஸ் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, இது 3த்தை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டஃப், அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா அண்ட் டெரிவேஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் பி ஹெட்டிங் டு எக்ஸாம்பிள், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் தென் எம்சிக்யூஸ் போகிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், தேவைப்படுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த ரோட் மேப். இன்ட்ரோடக்ஷன், அட்டாமிக் மாசஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ், சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ், மாஸ் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபோர்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் தென் நியூக்ளியர் எனர்ஜி. டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக்ஸ் தான், எல்லாமே வித்தின் 1 or 2 பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம எல்லாமே ரொம்ப சினாப்சிஸ் வெர்ஷன் தான். இதில் எம்சிக்யூக்கு நமக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற விஷயம், தட் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் ரேடியஸ் ஆர்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம், ஜெட்டு, இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம் கேல்குலேஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப். அண்ட் தென் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு வரும்போது ஐசோடோப், ஐசோபார்ஸ், இந்த விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது சம்மந்தப்பட்ட சில எம்சிக்யூக்கான ஒன்லைனர்ஸ் இருக்கும். அண்ட் தென் மாஸ் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பைண்டர் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரியாக்ஷன் 2 ரியாக்டன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக மாறுது அப்படின்னா, ஸோ த ப்ராடக்ட்டுங்கிறது சி, இது ஏ, இது பி அப்படின்னா சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அல்லவா? சி மைனஸ் ஏ ஏ மைனஸ் பி. அப்போ இந்த மைனஸும் சேருது அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி சியால் மைனஸ் பண்ணும்போது ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் நமக்கு பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது மாஸ் எனர்ஜி பற்றி இருக்குது. தென் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஹாஃப் லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் எந்த அளவுக்கு டீகம்போசிஷன் ஆகுது, அதோட டீகம்போசிஷன் ரேட்டை வச்சு இது எத்தனை வருஷம் பழசு. இப்போது தொழில் துறை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இந்த முதுமக்கள் தாழி இத்தனை வருஷங்களுக்கு முன்பு இருந்தது அப்படிங்கிறதுலாம் இந்த ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில கால்குலேஷன். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்கம் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல், யுரேனியம் மாதிரி புளுட்டோனியம் மாதிரி இருக்குது, அது தன்னுடைய எக்ஸ்ப்ளோஷனில் முடிஞ்சு அதோட ப்ராசஸை முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறமாக அது எந்த அளவுக்கு டிஸ்இன்டகிரேட் ஆகுது அப்படிங்கிற பேசிக் கால்குலேஷன். இவ்வளோ தான். மொத்தமே இந்த யூனிட்டில் 5 ஃபார்முலா மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இது. இட்ஸ் வெரி சிம்பிள் யூனிட்டு. ஆனால் கொஸ்டினில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். படிக்கும்போது ஒரு சில கால்குலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 22.008.761 அப்படின்னு இருக்கும். நம்ம சாப்டர் நம்பர் 27 வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதை ஆட்டோமேட்டிக்காக 22ன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் கிடையாது. இந்த மாதிரி யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 டிஜிட்டும் ஒன்றா எடுக்கணும். அதே மாதிரி 23.671432 இருக்கும். அப்போ வேறு வழியே கிடையாது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி டெசிமல்ஸ் 1 2 3 4 5 6 அப் டு 6 டெசிமல்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுக்கப்படும், வேல்யூஸ் கொடுக்கப்படும். 6 டெசிமல் வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணோம், கரெக்டாக ஆட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இது எதுக்கு பேஸ்னா, சாப்டர் நம்பர் 2ல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சுருப்போம் இல்லையா? அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ப்ளஸ் பண்ண சொன்னாலும், மைனஸ் பண்ண சொன்னாலும், மல்டிப்ளை பண்ண சொன்னாலும் ரொம்ப காஷியஸாக அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் இந்த யூனிட்டில் வரும். இந்த யூனிட்டில் மட்டும், இந்த யூனிட்லையும் செகண்ட் யூனிட்லையும் வரக்கூடிய ஒரு எசென்ஷியல் ஸ்டஃப்னால் இதுதான். ஆட் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை உட்காந்து ஆட் பண்ணி அப்புறம் மல்டிப்ளை பண்ணி ரொம்ப டீடியஸாக போகும். ஆனால் நிதானமாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த யூனிட். அதான் இந்த யூனிட்டோட பெரிய இஷ்யூ. அதனால் என்னென்ன ஃபார்முலாஸ் வருது, எந்தெந்த இடத்துல வருது, எதற்காக வருது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் த ரோட் மேப் ஃபார் யூ. இதுலேருந்து இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இந்த யூனிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான முக்கியமான டேட்டா E which is equal to 1.6 into 10 power minus 19 கூலும் சாப்டர் நம்பர் 16லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா.
n which is nothing but your Avogadro number அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். 6.023 10 to the power of 23 மாலிக்யூல்ஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸுங்கிறது கிலோகிராம்ங்கிறது யூனிட்டு, மோலார் மாஸ்ங்கிறது மோலில் குறிப்பிடும்போது அந்த இடத்துல உங்களுக்கு இந்த வேல்யூ நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் 1/4πε0 which is equal to 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் கூலும் ஸ்கொயர். போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட் K 1.38 × 10⁻23 ஜூல் பர் கெல்வின். இது ஜூல் பர் கெல்வின்கிற ஆர்டர்லேயும் வரும், ஜூல் பர் கெல்வின் பர் மோல் அப்படிங்கிற ஆர்டர்லேயும் வரும். தென் 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் which is equal to 1 மில்லியன் என்பது 10⁶ 6 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 10.10⁻13. ஒரு இயர் அப்படின்னு சொல்லும்போது 365 நாட்கள், 24 மணி நேரங்கள், 60 நிமிடங்கள், 60 நொடிகள், அவ்வளோதான். இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது 3.15 × 10⁻7 செகண்ட்ஸ். அப்புறம் 1 AMU அப்படின்னு சொல்லுவாங்க, 1 யூனிட் அட்டாமிக் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் யூனிட்னு சொல்லும்போது 931.5 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் பர் கூலும் ஸ்கொயர். லைக்வைஸ் M of H அப்படின்னு சொல்லும்போது M 0.007825, M of நியூட்ரான், மாஸ் ஆஃப் நியூட்ரான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லாஸ்ட் யூனிட் வரைக்கும் மாஸ் ஆஃப் புரோட்டான் as well as மாஸ் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 1.6 × 10⁻27 kgன்னு சொன்னோம் இல்லையா, அது இங்கே வேறு மாதிரி மாறுது. தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லும்போது 9 × 10⁻31 kgன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி மாறுது. நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூஸை ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இது மோஸ்ட்லி அவங்களே கொடுத்துருவாங்க, ஏன்னா இந்த அளவுக்கு டெசிமல் பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது இல்லையா, அதனால் டெஃபினெட்லி இட் வில் கிவன் இந்த ப்ராப்ளம். லைக்வைஸ் மாஸ் ஆஃப் ஹீலியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், இங்கே 4 இந்த வேல்யூ ஆஃப் 2 புரோட்டான் தானே, 2 × 1.6 × 10⁻19 அப்படிங்கிறத போட்டு -27 அப்படிங்கிறத போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதே ஆர்டரில் தான் இப்போது வரும். சரிங்களா, இதெல்லாம் இந்த யூனிட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான கான்ஸ்டன்ட்ஸ். இதுலேருந்து நம்ம டேரெக்டாக we will be go to theory. So moving to introduction, experiments on scattering of alpha particles demonstrated that the radius of a nucleus was smaller than the radius of atom by a factor of about 10⁴. ரேடியஸ் நமக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ், ஏன்னா ருத்தர்ஃபோர்டோட மாடல் படி அதை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த அட்டாமிக் சைஸில் ஆட்டம்ஸை விட என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியஸோட ரேடியஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. மீன்ஸ் த வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் அபவுட் 10⁻12 times தி வால்யூம் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஹியர் வி ஷால் டிஸ்கஸ் தி வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ் such that their size, mass and stability and also associated nuclear phenomena such as radioactivity, fission, fusion. இந்த ஃபியூஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது அட்டாமிக் வெப்பன்ஸு, நியூக்ளியர் வெப்பன்ஸு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் ஏன் இங்கே நம்ம நியூக்ளியஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்டர் நம்பர் 27 நம்ம பார்த்தது ஒரு ஆட்டம் ஒரு சோர்ஸ்லேருந்து, ஒரு மெட்டாலிக் சோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஆட்டமை நம்ம பிரித்து எடுக்கிறதோ, இல்லை இந்த ஆட்டம் இன்னொரு இடத்துலேருந்து வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிறதோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது there may be some release of energy அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதுவே ஒரு நியூக்ளியர் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே நமக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும், கடுமையான எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் வரும். ஸோ அந்த ஃபினாமினா தான் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதை பற்றி உங்களுக்கு இந்த யூனிட்டில் கம்ப்ளீட்டாக பேசிக் ஃபுல்லாக வரும். அதனால தான் இது நம்ம சாப்டர் நம்பர் 28 நியூக்ளியஸோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர், அதோட ஃபினாமினன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இதோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதுக்குமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஔவையார் பாடின மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அணுவை துளைத்தேழ் கடல் புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்தே அணுவை பிளந்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அணு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, நம்ம பொதுவாக இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுல தான் போவோம். அணு அப்படின்னு சொல்லக்கூடியது நியூக்ளியர் தான் சொல்லுவாங்க, நியூக்ளியஸ் அதை தான் சொல்லுவாங்க. இது குறுகிய காலத்தில் அது ஆட்டம் என்றும் கூறப்படும், நியூக்ளியஸ் என்றும் கூறப்படும். அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டுச்சுங்கிறத விட த பவர் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டமோட நம்ம டிஸ்இன்டிகிரேட் பண்ணுறதை விட நியூக்ளியஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது ஏற்படக்கூடிய எனர்ஜி தான் இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சரிங்களா, மூவிங் டு அட்டாமிக் மாசஸ் அண்ட் காம்போசிஷன். தி மாஸ் ஆஃப் ஆட்டம் வெரி வெரி ஸ்மால் கம்பேர் டு எ கிலோகிராம். ஏன்னா இப்போ ஒரு கார்பனுக்கே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1.9 × 10⁻26 அப்படின்னு போடுறோம். இதில் கிலோகிராம்னு நம்ம போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு இதை நம்ம சுருக்கிறோம், AMU. ஸோ விச் இஸ் நத்திங் பட் எந்த ஒரு ஆட்டம் இருக்கோ அதோட அட்டாமிக் நம்பரை டிவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கார்பன் 12 இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா
மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் டிவைடட் பை 12 அப்படின்னு போடும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் 1.6 into 10 to the power of -27. அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா 1 அட்டாமிக் யூனிட். ஏன்னா நம்ம சம்மில் சால்வ் பண்ணும்போதெல்லாம் ப்ரோட்டான் நம்ம போடும்போது, எலக்ட்ரான் போடும்போது, நியூட்ரான் போடும்போது ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் என்ன பண்ணிடுறோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேலி பண்ணி இந்த வேல்யூஸ் 1.66ங்கிறதா என்ன பண்ணுறோம் 1.67 போடுவோம். இல்லை 1.6னே டைரெக்டாக போட்டு இன்ட்டு 10 power -27 இல்லை 1.7 இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரீவியஸ் யூனிட்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சாப்டர் நம்பர் 26 and 27 இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் ஹேவ் அ ரிமைண்ட். நீங்களே ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துங்க. அதே தவிர இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நியூக்ளியஸ் ஸ்பீஸோ ஒரு நியூக்ளைட்ஸோ எப்படி நம்ம நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ZXA அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது என்ன ZXA அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் கோல்டு இப்போ நம்ம டேம்பர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 79 AU 197. ஏயுங்கிறது கோல்டுக்கான கெமிக்கல் சிம்பிள். இங்கே 197 நியூக்ளியான்ஸ் இருக்குது. மொத்தம் எண்ணிக்கை அதனுடைய 197. ஸோ அதுதான் ஜெட்டுங்கிறது. ஓகேங்களா, மாஸ் நம்பரு. அட்டாமிக் நம்பர்னு நமக்கு சொல்லும்போது திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். Z = 79. இதை கூட நம்ம லாஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். ஒரு ஹீலியம் பார்ட்டிக்கல் நமக்கு ஆல்ஃபா கோல்டை வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீலியமை பொறுத்த மட்டும் 2He4 இதனுடைய அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிட்டோம். லைக்வைஸ் இங்கே 79 AU 197. இதை கூட நான் உங்களுக்கு செக் பண்ணி நம்ம சொன்னேன். செக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது. ஸோ இதை நம்ம டார்கெட் பண்ணும்போது இங்கே 2 எலக்ட்ரானு, இங்கே நமக்கு என்ன பண்ணுவோம் 79 எலக்ட்ரான் அப்படின்னு போட்டோம் இல்லையா. ஸோ அங்கே ஜெட்டுங்கிறது அட்டாமிக் நம்பரு, அதுவே ஏங்கிறது மாஸ் நம்பரு. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 118 இதை டிவைட் பண்ணுறோம் இல்லையா, மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் நியூட்ரான் அப்படிங்கிறத சொல்கிறோம். 79 புரோட்டான், 118 நியூட்ரான். இதோட மொட்டை கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு நியூக்ளியான்ஸ் அப்படின்னு இங்கே டாப்பில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், இந்த விஷயங்கள். இதே அப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு யுரேனியம் 238 இருக்குது, இங்கே 92 இருக்குது, ப்ளஸ் சம்திங் நான் ஒரு மெட்டீரியல் நான் ஆட் பண்ணும்போது இங்கே எனக்கு வந்து அது என்னவா மாறுது அப்படின்னா தோரியம் 241 இங்கே 94 மாறுது. அப்போ எனக்கு இங்கே நிகழ்ந்தது என்ன, இங்கே வாட் ஐ ஹவ் கிவன், வாட் இட் ஹஸ் பீன் ஆடட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ தேர் வில் பி சம் ரியாக்ஷன். அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். எலக்ட்ரான் நமக்கு போயிருக்கலாம் அல்லது புரோட்டான் போயிருக்கலாம். அதில் ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு 3 விதமான டிகே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கான முன்னோடி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலையே நம்ம இந்த AZX இந்த 3 விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியதாக இருக்குது. சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன் அட்டாமிக் மாசஸ் அண்ட் காம்போசிஷனில். ஸோ ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், தே ஹேவ் சேம் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர், தே ஹேவ் ஐடென்டிக்கல் கெமிக்கல் பிஹேவியர். லைக் அதோட வேல்யூஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். அதோட மாஸ் நம்பர் வேணால் வேறையாக இருக்கலாம். அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்தால் அது ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். நமக்கு யுரேனியமில் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். யுரேனியமில் 92 U38 இருக்கும், லைக்வைஸ் 92 U39 இருக்கும், 34 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். பட் தி அட்டாமிக் நம்பர் இஸ் சேம். லைக்வைஸ் ஆல் நியூக்ளியேட் வித் சேம் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1H3 இருக்கட்டும், 2H3 2 ஹீலியம் 3 இருக்கட்டும். ஹைட்ரஜன் ஹீலியம்ங்கிறது வேறையாக இருக்கலாம், அதோட மாஸ் அட்டாமிக் நம்பர்ஸ் கூட வேறையாக இருக்கலாம். பட் மாஸ் நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோபார். அதே மாதிரி நியூக்ளியேட் வித் சேம் நியூட்ரான் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு தான் மைனஸ் பண்ணிங்கன்னா 118. லைக்வைஸ் இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணாலும் 118 அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் லைனர். அதனால் நான் ரொம்ப அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன்ஸை கொடுத்துருவாங்க. UA 238 இங்கே 249 இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துட்டு அதில் வந்து இது எந்த வகையை சேர்ந்தது, ஐசோட்டோனா ஐசோபாரா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸு. இதுக்கெல்லாம் நமக்கு பர்சன்டேஜ் கேட்கக்கூடிய கொஸ்டின் பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வாட் யூ ஹேவ் டு நோ அப்படின்னு கேட்கும்போது பீரியாடிக் டேபிள்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீரியாடிக் டேபிள்ஸ் எஸ்பெஷலி கெமிக்கலில் K பிளாக் போட்டிருப்பாங்க, D பிளாக் இந்த மாதிரி சீரீஸில் சில விஷயங்கள் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணது போக மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். அதுவும் இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும், ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் பீரியாடிக் டேபிளை ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் ஒருவேளை அதை படிச்சிருந்தீங்கனாலே இது உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். மூவிங் டு சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். வேரியஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆராய்ச்சி முடிவுக்கு வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா தி அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் எனி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ரேடியஸ் ஆஃப் எனி நியூக்ளியஸ்ன்னு சொல்லும்போது R0 × A⁻⁴. ஸோ வாட் டு மீன் பை தட் R0 அப்படின்னு சொல்லும்போது ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியை. ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியை அப்படிங்கிறது எப்படி இந்த நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு ஹைட்ரஜன் ஆட்டமில் ஆரம்பித்து ஆல்ஃபா, ஏன்னா ஹைட்ரஜன் ஆல்ஃபா இது ரெண்டு தான் எல்லாத்துக்குமே பேஸு.
இதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியை விச் இஸ் 10 to the power of -15 மீட்டர். இந்த 10 power -15 அப்படிங்கிறத ரெண்டு விஷயமாக சொல்லுவாங்க. ஃபெர்மி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அல்லது ஃபெம்டோமீட்டர் அப்படின்னு ரெண்டு விஷயத்தில் குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த 2 மீட்டரில் 1.2 × 10 to the power of -15 மதிப்பு. இதோட இந்த ஏங்கிற ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணுறாங்க, a power 1/3. வாட் யூ மீன் பை தட் ஏ அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் நத்திங் பட் யுவர் மாஸ் நம்பர். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாஸ் நம்பர் இருக்கும். அதை பவர் ஆஃப் 1/3 கியூப் ரூட் அல்லது 1/3 ரூட் அப்படின்னு நம்ம போடும்போது we will get the value of radius of nuclei. ஸோ இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான எம்சிக்யூக்கான பேட்டர்னாக இருக்கும். எப்படின்னா ஒரு மெட்டீரியல் இப்போ நான் டிஸ்இன்டகிரேட் ஆனதுக்கப்புறமா, ஸோ ஆக்சுவலாக ஒரு பம்பார்ட் பண்ணப்பட்டது ஒரு டார்கெட்டில் பம்பார்ட் ஆனதுக்கப்புறமா வாட் இட் வில் பி த ரேடியஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இது ரெண்டுத்தோட அட்டாமிக் நம்பரை நம்ம ஆட் பண்ணி a + a1 + a2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை பவர் 1/3 கொடுக்குற மாதிரி சம்ஸ் வரும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா r1 / r2 which is equal to proportional to a1 / a2 பவர் 1/3. இந்த ஆர்டரில் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சம்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஹைட்ரஜனோட ரேடியஸ் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டார்கெட்டோட ரேடியஸை நம்ம இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் நமக்கு நிறையா இருக்கும். இது எல்லாமே வரக்கூடியது இந்த விஷயத்தில் தான் இருக்குது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இதோட ஃபைனல் ஸ்டெப் த டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியர் மேட்டர் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.3 × 10^17 kg/m3. கம்பேரிட்டிவ் வித் வாட்டர், நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அதோட டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம 1000 kg/m3 அப்படின்னு போடுவோம், விச் இஸ் 10 to the power of 3 அப்படின்னா அதுவே நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நியூக்ளியை ஏகப்பட்ட ட்ராப் ஆஃப் லிக்யூட் டைப்பில் நம்ம அதை ஸ்பெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட அடர்த்திங்கிறது ஒன்ஸ் இட் இஸ் எக்ஸ்பேண்டட் அப்படின்னு பார்க்கும்போது 2.3 × 10^17 kg/m3. அந்த ரேஞ்சுக்கு இதோட வேல்யூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திஸ் இஸ் தி ரேஞ்ச் ஆஃப் நியூக்ளியை அப்படிங்கிறத பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் ஒன் மாஸ் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் எப்போதுமே தெரிஞ்சது தான். ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் mc². இப்போ நம்ம யூஸ்வலாக இங்கே எம்னு நம்ம போடும்போது மாஸ் ஆஃப் ப்ரோட்டானை போட்டு போயிடுவோம் இல்லையா, இல்லை மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை போட்டு போகிற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனு. சி இஸ் நத்திங் பட் யுவர் 3 × 10 to the power of 8 m/s இதை நம்ம போட்டு போயிடுவோம். இதுதான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இந்த எனர்ஜி பேஸ்டு கால்குலேஷன் அப் டு நியூக்ளியர் பேஸ் அப்படின்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இதில் தான் நமக்கு லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் டெக்னிக்கல் டிஃபரன்சஸ் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது கன்சிடர் 1680 அல்லது 8016 இந்த பேஸில் 8 நியூட்ரான் இருக்கும், 8 புரோட்டான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ மாஸ் ஆஃப் 8 நியூட்ரான்னு சொல்லும்போது ஆஸ் பர் நம்ம 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அதன் பேஸில் 1.00866. அதே போல் மாஸ் ஆஃப் 8 புரோட்டான், மாஸ் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை கொண்டு வரும்போது 8 × something which is equal to 16 point something. இப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது 0.1369. இதை விட என்னவா இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டிஃபரன்சஸ் இந்த கான்ஸ்டியூவன்ஸ் இஸ் கால்ட் அஸ் டெல்டா எம், தட் இஸ் கால்ட் அஸ் மாஸ் டிஃபெக்ட். அந்த மாஸ் டிஃபெக்ட்டுங்கிறது எதனால் வருது அப்படின்னு கேட்கும்போது ஒரு நியூக்ளியஸில் நம்ம இன்னொரு இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எனர்ஜிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது தேர் வில் பி சம் மைன்யூட் டிஃபெக்ட்ஸ் இன் தேர் அட்டாமிக் மாஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, டெல்டா எம் விச் இஸ் ஈக்குவல் டு Z ப்ளஸ் A - Z இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான். ப்ரோட்டானை தனியாக எடுத்துருவாங்க, நியூட்ரானுக்கு என்ன பண்ணோம் A - Z போட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரான் கிடச்சிரும் மைனஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் எம். இப்படி எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெல்டா எம் இருக்கு இல்லையா, அந்த டெல்டா எம் தான் E விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் அப்படிங்கிறத இன்ட்டு C² அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுவாங்க. இதில் மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஏரியாலையுமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். which is nothing but நம்ம ஆல்ரெடி 1 யூனிட் which is equal to 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் per c² அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல நமக்கு அப்ளிகேபிள் ஆகும். அப்போ இந்த டெல்டா எம்மில் வரக்கூடிய கிலோகிராமு அந்த வேல்யூவை நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் கன்வர்ஷன் இங்கே இருக்கும். ஸோ வரக்கூடிய அந்த டெல்டா எம்மோட 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை c² அப்படின்னு வரும்போது இந்த c² இங்கே மேலே அடிபட்டு போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் சியோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாமல் மாச கிலோகிராம்லேருந்து இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி. அப்போ E = mc² பேஸ், அதுலேருந்து என்னவா இருக்குது E = டெல்டா எம் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதோட 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் per c², அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் இந்த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் திஸ் நியூக்ளியஸோட எனர்ஜி. அந்த எனர்ஜியை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜியை கோர் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த எம்சிக்யூ பேட்டர்ன், இந்த நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் எம்சிக்யூஸ் நிறையா வரும். அதில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 1 2 3 4 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருந்தாலும் வி ஷுட் நாட் ரவுண்ட் ஆஃப் பண்ணவே கூடாது. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் உங்களுக்கு மாஸ் டிஃபெக்டோட வேல்யூ எவ்வளோ பாயிண்ட்ஸில் நமக்கு இருக்குது. 1 2 3 4 5 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு மாஸ் டிஃபெக்ட் வருதுன்னா அப்போ எவ்வளோ வேல்யூஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.00727 அப்படின்னா இங்கே 8 7 56 8 2 16 5 21 8 7 56 2 58 8 5 0.8. நீங்கள் இந்த ஆர்டரில் பண்ணி மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணி இப்போ வரக்கூடிய வேல்யூ 8.04128 அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையும் அதை எக்ஸாக்டாக எவ்வளோ டேர்ம்ஸில் மைனஸ் பண்ணணுமோ ப்ளஸ் பண்ணணுமோ அதை அப்படியே கரெக்டாக எடுக்கணும். ஸோ அதுதான் இந்த யூனிட்டோட பெரிய சேலஞ்சே. உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. சரி சார், இவ்வளோ வேல்யூஸ் என்னால் எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீங்கள் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சம்மோட ஆரம்பத்திலே மாஸ் ஆஃப் புரோட்டான்னா இவ்வளோ தான் அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் நியூட்ரான் அவங்களே கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணி கணக்கை ஒழுங்காக ஆஸ் பர் ஆர்டர் வேரல் விட்டு எண்ணணும், வேறு வழி இல்லை. ஆக மொத்தம் 1ஆம் வாய்ப்பாட்டிலேருந்து 10ஆம் வாய்ப்பாட்டு வரைக்கும் டக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட்டல் கழித்தல் பெருக்கல் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஸ்டஃப் தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பயப்பட தேவை கிடையாது. ஆனால் கேல்குலேஷனில் நீங்கள் ஒரு டாட் ஒரு பாயிண்ட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சம்மும் மிஸ்டேக் ஆகிடும். சரிங்களா? இந்த நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியோட அவசியங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அண்ட் சஃபிஷியன்ட்லி ஸ்ட்ராங் டு ப்ரொடியூஸ் அ பைண்டிங் எனர்ஜி. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இருக்குது, 240 மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய விஷயத்தை ஹேஸ் லோ எனர்ஜி பர் நியூக்ளியான். ஆனால் இப்போ அந்த 240ங்கிறது நம்ம ரெண்டாக பிரேக் பண்ணுறோன்னு வைங்க, 120 + 120, அப்போ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைட்டாக பவுண்ட் ஆகும். அதே மாதிரி வெரி லெஸ் தென் 10 மாஸ் நம்பரே 10 இருக்கக்கூடிய ஒரு 2 லைட் நியூக்ளியர் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை ஹெவி நியூக்ளியஸாக ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் ஆர்டரில் இங்கே 10 இருக்கிறத விட உங்களுக்கு இருக்கிற எனர்ஜியை விட அதோட எண்டு ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹையஸ்ட் எனர்ஜியில் ப்ளேஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபிஷனுங்கிறது இந்த ப்ராசஸ் தான். ஃபிஷனுங்கிறது என்னென்னா, ஒரு மைட்டி ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸை என்ன பண்ணும், ஒரு சின்ன ஃப்ரீ நியூட்ரான் 101 அது என்ன பண்ணும், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாக அதை பிரேக் பண்ணி விட்டுரும். அதே நேரத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இது ரெண்டுத்தோட ஃபியூஷன் ப்ராசஸ் ஒன்றா சேர்ந்து தான் என்ன ஆகுது, ஒரு பிக் ப்ராசஸாக வருது. அந்த ரியாக்ஷனை தான் நமக்கு எதுலேருந்து ஏற்படுது, சன்லேருந்து ஏற்படுது. அதை ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் என்ன பேஸ் பண்ணி வருது, ஃபியூஷன் எல்லாத்துக்குமே காரணம் எனர்ஜிங்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நியூக்ளியஸுங்கிறது அது ஒன்ஸ் ஒன்றுத்தோடு ஒன்று சேர்ந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி வெடித்தாலோ அல்லது 2 விதமான நியூக்ளியஸ் ஒன்றாக சேர்ந்து ஃபியூஷன் ஆனாலோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் வில் பி எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத இதுலேருந்து பார்க்குறோம். த நெக்ஸ்ட் ஒன், த நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன தியரிட்டிக்கல் ஸ்டஃப்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்த்துடலாம். த நெக்ஸ்ட் ஒன், நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தன் த கூலும் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த சார்ஜஸ் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். நம்ம யூஸ்வலாக பார்த்த எஃப்ஜியோ அல்லது கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு நம்ம பார்த்தோம் இல்லையோ. ஸோ இதை விட நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸாக இருக்கும். பட் ஆனால் நம்மளால் இதை ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியாது. தேர் இஸ் நோ சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். என்ன காரணம் அப்படின்னா, யூஸ்வலாகவே அன்லஸ் ஆக்டட் அப்பான் பை எனி அதர் ஃபோர்ஸஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வில் நாட் ரியாக்ட். அதனால தான் அது எப்போதுமே அதோட வேல்யூ 0. என்ன காரணம்னா, அது ரெண்டுத்துக்கும் இருக்கப்பட்ட டிஸ்டன்ஸுங்கிறது தூரங்கள் ஜாஸ்தி. அதனால் அது சேச்சுரேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதில் சேச்சுரேட்டட் தான் இருக்கும். அன்லஸ் தேர் இஸ் அன் இஷ்யூ. எந்த இடத்துலையும் அதை நியூக்ளியர் லெவலில் பிரேக் பண்ணாத போது இந்த பிரச்சனை இல்லை. பிரேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. த நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான், புரோட்டான் இஸ் அப்ராக்சிமேட்லி சேம். எல்லா இடத்துக்கும் ஒரே டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்கும். டசன்ட் டிபெண்ட் அப்பான் எலக்ட்ரிக் சார்ஜ். இது நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் மெக்கானிக்கலாக எதுவுமே க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கண்ணுக்குள்ளார பார்க்க முடியாது. 10⁻⁻15லேருந்து 10⁻⁻30 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃப்பை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ தெர் இஸ் நோ மெக்கானிக்கல் எக்ஸ்ப்ளோஷன், அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எலக்ட்ரிக் லெவலில் கூட நீங்கள் பார்த்தீங்கனாலும் என்ன பண்ண முடியாது. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணாலும் இது எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. லைக்வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அதுலேருந்து நமக்கு என்ன, ரேடியோ ஆக்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக வேணால் ஸ்ப்ளிட் அவுட் ஆகுமே தவிர ரேடியோ ஆக்டிவாக போகாது. வென்எவர் தேர் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன் ஆகும்போது மட்டும்தான் இட் வில் கிரியேட் அன் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா,
மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறதை விட நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறதுக்கு வந்து தியரட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மே கிடையாது. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஹென்ரி பெக்யூரல் ஆக்சிடென்ட்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சது. அவர் ஃபோட்டோ ஃபிலிம்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக சம் ரேஸை யூஸ் பண்ணும்போது தேர் இஸ் சம் பெனிட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பியாண்ட் ஆல் லெவல்ஸ் பை அன்ஸ்டேபிள் நியூக்ளி. ஸோ அன்ஸ்டேபிள் நியூக்ளிங்கிறது ரேடியேட் பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியை என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் பெனிட்ரேஷனில் ஆரம்பித்து இட் ஃபார்ம்ஸ் அ டிகே டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த கண்டிஷனுக்கு போகுது. அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃப்ரீ நியூக்ளியை அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியை பற்றின ஸ்டடீஸை பார்க்குறாரு. அதை பேஸ் பண்ணி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே அண்ட் காமா டிகே. ஆல்ஃபாங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ் எமிட் ஆகும்போது ஏற்படக்கூடிய டிகே. பீட்டான்னு சொல்லும்போது எலக்ட்ரானோ இல்லை பாசிட்ரானோ வெளியில் போகும், பட் ஆனால் ஆப்போசிட் சார்ஜில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத பீட்டா டிகேனும். காமா டிகே இஸ் நத்திங் பட் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட். அதில் வந்து 100 கிலோவால்ட் இருக்கும், ஆனால் அதில் வேல்யூஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜோட வேல்யூஸ் இருக்காது. தே ஆர் சிம்பிளி த ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டான்ஸ்னு. இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு வரும். லைக்வைஸ் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி டிகேயை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம் போக போக அதோட நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அது டைம் போக 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 குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? ஸோ த டிஸ்இன்டிகிரேஷன் பர் செகண்டு விச் இஸ் ஈக்குவல் டு dn by dt ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா டிவைட் பை n. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கால்குலேஷன் n ஈக்குவல் டு n நாட்டுங்கிறது இனிஷியல் இன்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு t. தட் இஸ் யுவர் டைமு, தட் இஸ் யுவர் ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிஸ்இன்டகிரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு எம்சிக்யூவில் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலேஷன் இது எல்லாமே நம்ம இது பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெக்யூரலோட எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே. இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெக்யூரல் நம்ம பார்த்தோம். லைக்வைஸ் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க மேடம் மேரி கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க 2 பேர் தான் இவங்களோட ஆராய்ச்சிகள் ரேடியோ ஆக்டிவிட்டி பேஸில். இவங்க இறந்து போனது கூட அதனால தான், இந்த கதிர்வீச்சின் காரணமாக தான். இவங்க ரேடியம் மேடம் கியூரிங்கிறவங்க ரேடியம்ங்கிற மெட்டீரியலை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் தார் இருக்கு இல்லைங்களா, அதை எரிச்சு அதுலேருந்து நமக்கு ரேடியமை ஜென்ரேட் பண்ணி அதோட டிஸ்இன்டகிரேஷன் டிகே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் லேம்டா. இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுலையும் அதோட ஹாஃப் லைஃப் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையும் அவங்களோட ஆராய்ச்சிகள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் இந்த லேம்டா அப்படின்னு இது வரைக்கும் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், வேவ் லென்த்துன்னு பார்த்துருக்கோம், நார்மல் வேவ் லென்த்து, அப்புறம் டீப்ராய் வேவ் லென்த்து, இந்த விஷயங்களுக்கெல்லாம். அப்புறம் இங்கே இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கும்போது இது என்னென்னு கேட்டிங்கன்னா டிகே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிகே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது லேம்டா ஃபார் சாப்டர் நம்பர் 28 இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூக்ளியை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃபார்முலா ஃபார் ஹாஃப் லைஃப் இஸ் ln 2 டிவைடட் பை லேம்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பெக்யூரல்னு சொல்கிறோம். 1 curie which is equal to 10 to the power of 10 decays per second. அந்த decays per second அப்படிங்கிறத எஸ்ஐ யூனிட்டில் பெக்யூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 1 CIன்னு சொல்லலாம், இதை 3.7 into 10 to the power of 10 பெக்யூரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இவங்களோட ஆராய்ச்சிகளோட முடிவுகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி பேஸ்ட். ஸோ நியூக்ளியர் எனர்ஜியை பொறுத்த மட்டும் we have lot of processes like fission அண்ட் ஃபியூஷன். இதுதான் நம்மளோட நோன் அமௌண்ட் ஆஃப் ஃபியூஷன். இதான் இது 2 விஷயங்கள் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன நியூக்ளியஸோ ஒரு நியூட்ரானோ ஒரு டார்கெட் மெரிட்டில் பம்பார்ட் பண்ணி ஏற்படக்கூடியதுக்கு பேர் ஃபிஷனு. அதுவே மைன்யூட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஹை எனர்ஜியை உருவாக்குறதுக்கு பேர் ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கு பேர் இல்லைங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஃபர்ஸ்ட் அப்பியர்ஸ் அட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸ். இவென்ச்சுவலி இட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சரௌண்டிங் மேட்டர் அப்பியரிங் அஸ் ஹீட். ஏன்னா இதில் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸாக தான் அது பிரியுது, ஆனால் அந்த பிரியக்கூடிய அந்த ரியாக்ஷன் தான் உங்களுக்கு என்ன, அது அட்மாஸ்பியருக்கு ஹீட்டாக போகுது. த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் நியூட்ரிக்கல் ஃபிஷன். ஸோ இதை நல்ல கெட்ட காரியங்களுக்கு இதை மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. நம்மளோட பவர் ஜென்ரேஷன், கரண்ட்லாம் வருது இல்லைங்களா, கரண்ட்டு பவர் ஜென்ரேஷனு, இதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ் ஆகுது. உலகத்தில் பல இடங்களில் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்ட். அந்த ப்ராசஸுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். அந்த நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நியூக்ளியர் ரியாக்டர்னு பேர். உலகத்தில் எங்கேயோ நூற்றுக்கணக்கான அணுமின் நிலையங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அணுமின் நிலையம் இல்லை, அனல் மின் நிலையம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் நத்திங் பட் யுவர் தெர்மல் பவர் பிளான்ட். அணுமின் நிலையம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அல்லது நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தட்ஸ் த சிம்பிள் ரியாக்டர் டயக்ராம் ஃபார் நியூக்ளியர் ரியாக்டர். கோரில் கண்ட்ரோல் ராட்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கோர்லேருந்து ஒரு நியூக்ளியர் ப்ராசஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்லி எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். அந்த எனர்ஜி அட்மாஸ்பியருக்கு போகாமல் we used to have thermal shielding, nuclear shielding, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்.
அதுலேருந்து கூல் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் இதே நேரத்தில் உங்களுக்கு டர்பைனுக்கு ஜென்ரேஷன் போய் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை என்னவா கன்வெர்ட் பண்ணோம்னா இட் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. இதை எலக்ட்ரிசிட்டியாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான இதோட ப்ராசஸ்ஸு. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோல் ஏரியாஸ், இந்த கோர் ஏரியா ஹீட்டு ஆரம்பிச்சிருச்சு, டிஸ்இன்டெக்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ராட்ஸில் டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிலியம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க டு கண்ட்ரோல் திஸ். அதே மாதிரி என்ன பண்ணும், இந்த கண்ட்ரோல் ராட் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து எக்ஸஸாக போகக்கூடிய அந்த நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரீ நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே கேட்ச் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி கேட்ச் பண்ணி தான் ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் லைக் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் தான், பட் வேறு வழி கிடையாது. இதுலேருந்து தான் நமக்கு பவர் ஜென்ரேஷன் பண்ணி ஆகணும். இந்த ரியாக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அவ்வளோ ஈஸி கிடையாது, நாட் தட் மச் ஈஸி. ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, இன்றைக்கி நான் ஆஃப் பண்ணேன்னா அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் கூல எடுக்கிறதுக்கு 1 வார காலம் ஆகும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அது ரெடியூஸ் ஆகாது. அந்த ரெடக்ஷன் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சாகணும், வி ஹாவ் டு கூல் இட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் ரியாக்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஜப்பானில் ஃபுகுஜிமான ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது என்னதான் இருந்தாலும் நமக்கு பவர் ஜென்ரேஷனுக்கு இட்ஸ் வெரி காம்பேக்ட் இன் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஏரியாஸில் நம்ம கொண்டு போயிடலாம். பெருசாக டிஸ்டர்பன்சஸ் கிடையாது. ஃபியூவலை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக இஷ்யூஸ் கிடையாது. இதனால தான் ஆரம்ப காலங்களில் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பயன்படப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இதுலேருந்து வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சராக போகுது. அது ஹியூமன் மேட்சருக்கு இஷ்யூ ஆகுது. தண்ணியில் கரைச்சாலும் பிரச்சனை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டரில் கலந்தாலும் ப்ராப்ளம், லேண்டில் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாலும் இது ப்ராப்ளம் ஆகுது. அதை எரிச்சாலும் ஏருக்கு பொல்யூஷன் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தரையிலேருந்து ரொம்ப அதிகமான பங்கர்ஸில் கொடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக கூல் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட்டை வச்சு கூல் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. நில அதிர்வுகள் ஏற்பட்டுச்சுனாலோ ட்ரெமர்ஸ் ஏற்பட்டுச்சுனாலோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், அப்போ இதில் பெரிய இஷ்யூஸ் வரது கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் இதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்ததுனால இதுக்கு அடுத்த ஸ்டேஜான ஃபியூஷனுக்குள்ளே போயிட்டோம். ஸோ வாட் யூ மீன் பை ஃபியூஷன் அப்படின்னா, நம்ம போயிட்டோம் நம்ம சொல்கிறோம். இது அரௌண்ட் 1990ஸ்லேயே ஆரம்பித்து இப்போ கூட நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த 2020ஸ்லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு, நியூக்ளியர் ஃபியூஷனை பேஸ் பண்ணி கூடங்குளம். ஸோ அதோட ஃபியூஷனுங்கிறது எதை பேஸ் பண்ணி எது நமக்குலாம் அதுக்கு ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாரு, சன்னு இதெல்லாம் தான் நமக்கு ரெஃபரன்ஸு. when 2 nuclei fuse to form a larger nucleus, energy is released. Since the larger nucleus is more tightly bound as seen from the binding energy curve, ஸோ இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் மிக்ஸ் பண்ணும்போது 1H2 மாறி தென் தேர் வில் பி சம் எனர்ஜி. 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லேருந்து ஹீலியம் ஆட்டம் ப்ளஸ் நியூட்ரான்ஸாக போகும்போது அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. 2 ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 1H1 1H3 போய் மீதி இருக்கக்கூடிய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். இதுலேயுமே நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரிரோகேட்டிவ் டாக் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரீ பிளானிங்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. த கைனட்டிக் எனர்ஜி இஸ் கால்குலேட்டட் 3/2 K/T. இந்த தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த தெர்மல் எனர்ஜிங்கிறது அரௌண்ட் 10⁸ 10⁻10 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிகிரி கெல்வினில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி எனர்ஜி இஸ் டேக்கன் அவுட். அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கே நம்ம நியூக்ளியர் லெவல் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாலே நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வருது. அப்படிங்கிறனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் க்ரீனரியான ரெவல்யூஷனுக்குள்ளார போகிறோம். லைக் சூரிய ஒளியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வேவ்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய டைடு, கடலில் இது காற்று வருதுங்க இல்லையா, கடலில் காற்று, கடலில் அலைகள் வருது இல்லையா, ஸோ அலைகள்லேருந்து எடுக்கக்கூடியது. அப்புறம் ரிவர்ஸ்லேருந்து டேம்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒரு பெரிய டாப் ரிசர்வாயர்லேருந்து வச்சு பாட்டம்ஸ் மூலமாக பைப்ஸ் மூலமாக கொண்டு வந்து அங்கேருந்து நம்ம எடுக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100% அட்மாஸ்பியருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 2020க்கு அப்புறம் சஸ்டைன்டு என்விரான்மெண்டல் க்ரோத், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா நமக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழலுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பேஸில் தான் என்ன பண்ணுறோம், உலக நாடுகள் எல்லாமே அதுக்கு மூவ் ஆகிட்டுருக்கோம். பட் இருந்தாலும்
நமக்கு இன்றைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் ரியாக்டர்ஸ். இதிலே கண்ட்ரோல்டு தெர்மோ நியூக்ளியர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா, தி எய்ம் இஸ் டு ஜென்ரேட் ஸ்டெடி பவர் பை ஹீட்டிங் த நியூக்ளியர் ஃபியூல் த டெம்பரேச்சர் இந்த ரேஞ்ச் ஆஃப் 10⁸ கெல்வின். அது சொன்ன மாதிரி இந்த டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். ஸோ இந்த பிளாஸ்மாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஹை டெம்பரேச்சர்லேருந்து குறைக்கிறதுக்கு வி ஆர் டெவலப்பிங் மோர் நம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ் இன் திஸ் கனெக்ஷன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் வில் ஹோப்ஃபுல்லி சப்ளை ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட் பவர் டு த ஹியூமனிட்டி. இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல வி நீட் என்விரான்மெண்டல் சேஃப்டி. அந்த என்விரான்மெண்டல் சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட் ஆகுது. அதனால தான் இன்னும் ஒரு சில பேர் இதுக்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருந்தாலுமே நம்ம க்ரீன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய சோலார் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கூட நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், விண்ட் எனர்ஜி, காத்தாடின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே காற்று அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாதிரி மாவட்டம், தூத்துக்குடி மாதிரி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ராட்சஸ ஃபேன்ஸ் இருக்கும். அந்த ஃபேன்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக நமக்கு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். காற்றின் வேகம் இருக்கு இல்லையா, திசை வேகம், அதை வச்சு அதுலேருந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணக்கூட முடியும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த வகையிலும் சுற்றுச்சூழல் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அடுத்தடுத்த கண்டுபிடிப்புலாம் போய்கிட்டு இருக்கு. இது நமக்கு தியரிட்டிக்கல் ஸ்டஃப் தான், பட் இருந்தாலும் இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்ல வந்திருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் லைக் 10⁸8, அதுக்கப்புறம் ஃபியூஷன் ரியாக்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள், ஜஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து நமக்கு போகக்கூடிய எனர்ஜி, ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம்க்கு எப்படி போகுது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே போல் ஃபிஷன் ரியாக்ஷனில் நியூட்ரான்லேருந்து யுரேனியமுக்கு நம்ம டிஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் பேரியமாகவும் கிரிப்டானாகவும் எக்ஸஸ் ஃப்ரீ நியூட்ரான் ஆகும். அதே எக்ஸஸ் ஃப்ரீ நியூட்ரான் மறுபடியும் இட் கெட் ரியாக்ட் ஆகி இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இதை சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின் கொடுக்கும்போது இது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் போகும், இதில் எக்ஸ் இந்த இடத்துல ஒரு வேல்யூ இல்லை எனக்கு எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு வேல்யூ இல்லை எனக்கு ஒய்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிற அட்டாமிக் காம்போசிஷன் ஜெட்டையும் ஏவையும் வச்சு இது என்னவா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோன்னா பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும். ஸோ பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸோட வேல்யூஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ we have come to the end of this part. அப்கமிங் பார்ட்டில் சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த யூனிட்டில் ரொம்ப சிம்பிள் தான். சால்ட் எக்ஸாம்பிள்ஸும் சரி, என்சிஆர்டியுமே சரி, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எம்சிக்யூஸ் வரைக்குமே. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், சாப்டர் நம்பர் 26 வரைக்கும் தான் நமக்கு ஹார்டு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. கேல்குலேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் for any queries. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.